மக்களுக்கு அறிவே தெம்பு பலமா இல்லையே, அப்புறங்க அந்த எந்த கூட்டணி வந்தாலும் எதுவும் வரப்போறதில்ல. இருக்கலாம். தேமுதிக வேணா போகலாம், ராமதாஸ் போகலாம். இல்லை, அவங்களே தான் அவங்களே தான் இது பண்ணுவாங்க. இப்போ இருக்க கூட்டணி வலிவான கூட்டணி தான், வேறு எதுவும். விஜய் கட்சி உள்ளே வருதுன்னா பாமக உள்ளே வரங்குது. பாமக உள்ள வந்தால் திருமாவளவன் வெளியேறாரு. ஏன்டா அவங்கள ஜாதி இது அவர் இது பண்ணுறாருல. போதுமான கட்சி வந்து இப்போது டிடி தினகரன், ஓபிஎஸ் அவங்களாம் இருந்தால் கொஞ்சம் பலம், அந்த கட்சிக்கு ரெட்டாளிக்கு பலம் அதிகம். விஜய்க்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பெரும் ஆதரவு கிடையாது. கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் இருக்கும், அவ்வளோதான். ஓட்டு போட்ட பிறகு தானே தெரியும். ஏடிஎம்கேயும் விஜயும் கண்டிப்பாக சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்கு. அரசியலை பற்றி சரியாக தெரியாதவங்க அதை பற்றி பேசுவாங்க. போயிடலாங்க, வெளியில் 2 கட்சி வெளியே போகுது, உள்ளே போகுது அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளில் எந்த கூட்டணி கட்சி பலமாக இருக்குது, அந்த கூட்டணி கட்சிகளில் யார் சேர போகிறா, யார் விலக போகிறான்றத மக்கள் கருத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற கூட்டணியில் எந்த கூட்டணி பலமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு அறிவே தெம்பு பலமா இல்லையே, அப்புறங்க அந்த எந்த கூட்டணி வந்தாலும் எதுவும் வரப்போறதில்ல. இப்போ இருக்கிறதெல்லாம் அதிமுக என்டிஏ கூட்டணி தான் நல்ல பலமாக இருக்குது. அவங்க தான் வெற்றி வாய்ப்பு நோக்கி போயிட்டு இருக்காங்க. டிஎம்கே தான். எதனால டிஎம்கே? டிஎம்கே நல்லது செய்கிறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க, மகளிருக்கு நல்ல வசதி பண்ணி கொடுக்குறாங்க. திமுக கூட்டணி தான் பலமாக இருக்கும். என்டிஏ ஏடிஎம்கே அலைன்ஸ். இப்போ உள்ள இருக்கிற சுச்சுவேஷனில் கூட்டணி வந்து டிஎம்கே தான் கூட்டணி வளமாக இருக்கும். வேறு பாரதிய ஜனதா விஜய் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, கரெக்டாக ஆகாது. டிஎம்கே ஏடிஎம்கே கரெக்டான முறையில் இல்லை, ஸ்ட்ராங் கிடையாதுன்னா எடப்பாடி அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு போகிற அளவுக்கு அந்த ஆள் இல்லை. எல்லாம் தன்னுங்கிற இதில் இருந்தார், செயல்படுறாரு. இப்போக்கு உள்ளது வந்து பார்த்தா டிஎம்கே தான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தெரிகிற மாதிரி இருக்கு. ஆமாம், அதான் டிஎம்கே தான் எனக்கு அதான் ஸ்ட்ராங்காக தெரியுது. வேறு எதெல்லாம் பாஜகலாம் இங்கே தமிழ்நாட்டில் ஏற்றுக்க முடியாதுமா. பாஜகலாம் ஏற்றுக்க மாட்டேன் என்னுடைய கருத்து. அதிமுக ஏன் சர்வேல வந்து எல்லா கட்சியும் அதில் வந்து அதிமுக உடையாத ஒன்று சேர்ந்தனால அந்த அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான். எதனால டிஎம்கே? அவங்க இந்த 5 இயர்ஸாக பார்த்ததில் நல்லா பண்ணியிருக்காங்க. இனிமேலும் கன்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியுது. நிறைய முன்னேற்றம் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம கண்ணுக்கு தெரியுது. மற்ற இது பார்க்கும்போது அந்த அளவுக்கு வலுவாக தெரியல. டிஎம்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. பலமாக ஸ்டாலின் அண்ணன் தான். ஏன் ஸ்டாலின்? ஸ்டாலின்னா அவர் செய்கிறாரு. ஏதோ இப்போ 3000 ரூபா கொடுத்தாரு, ஃப்ரீ பஸ் விட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து இப்போ பஸ் பேர் ஒரு மாதத்தில் 1000 ரூபாய் எங்களுக்கு இதுவாக இருக்குது. கஷ்டமாக வருவோம் நான் பஸ் பேருக்குள்ள. இப்போ ஃப்ரீயாக வர்றதுனால எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அவர் அண்ணன் வர்றது. அதனால் இப்போவும் அவர் தான் வருவார், நான் அடித்து சொல்கிறேன். அதனால் அவருக்கு தான் நானும் ஓட்டு போடுவேன். நான் எல்லாம் கேட்டாங்களே, நான் வந்து முக ஸ்டாலின் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மாதம் 1000 ரூபாய் எனக்கு இந்த உதவி காசு கூட நான் வாங்கலை. அப்புறம் அட்டைக்கும் 1000 ரூபாய் நான் வாங்கலை, எதுவுமே வரல எனக்கு. ஆனால் எனக்கு மாதம் ஃப்ரீ, நான் பஸ்ஸில் வரேன். அந்த ஒரு சத்தியத்தை வச்சு தான் நான் ஓட்டு போடுறேன். ஏடிஎம்கே. அதாவது இப்போ இருக்கிற ஆட்சி 4 வருஷம் 6 மாதம் ஆட்சி பார்த்தாச்சு. அந்த 6 மாதங்கிறத விட 7 மாதம் ஆகி போய் 8 மாதம் ஆகுதுன்னு வச்சிங்களேன். அப்படி ஒன்றும் மக்களுக்கு திருப்திகரமாக இல்லை. முதல்ல அரசாங்கம் நமக்கு செய்ய வேண்டிய கடமை தான் சொல்லணுமே தவிர அதை போய் இலவசம்னு கொச்சை வார்த்தை பண்ணுறது எப்படி? அது தப்பு தானே. நம்ம பைசா, நம்ம பெண்களுக்கு பஸ்ஸு இலவசம், பெண்களுக்கு அது இலவசம். இவங்களை யார் கேட்டால் பெண்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? கண்டிப்பாக இல்லை. நான் பார்த்தாலும் நான் யூடியூப்பில் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். நிறைய அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. எதாக இருந்தாலும் நியாயமாக நேர்மையாக இருந்து ஒரு பொருளை கொடுத்தா போகிறோம். நீங்கள் பொருளை கொடுக்குறீங்கன்னா அந்த பொருள் தரமாகவே இல்லையே. எந்த பொருள் கொடுத்தாலும் இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ 1 லட்சம் பேர் கொடுக்குறீங்கன்னா 1 லட்சம் தரமாக கொடு. இந்த வாரம், அடுத்த வாரம் 1 வாரம் கழித்து கொடுங்க, ஒன்று தப்பு இல்லை. கொஞ்சம் இவங்க கேப் போட்டு கொடுக்கலாம். ஆனால் இவங்க மொத்தமாக எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஸ்டாக் வச்சு அதில் ஒன்றுமே இல்லையே. இப்போதைக்கு ஏடிஎம்கே கூட்டணி நல்லாயிருக்கு. எதனால ஏடிஎம்கே? 3 கட்சி பெருங்கட்சி அதில் கூட்டம் இருக்கலாம், ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் நல்லா இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து எல்லாருமே ஒரு நல்ல அனுபவமான ஆளுங்களாக இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு.
ஸோ அதனால் அந்த ஒரு கூட்டணி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன். இது என்னோட கருத்து, இதை நான் ஃபீல் பண்ணுறது. திமுகவில் இருக்கிற கூட்டணியில் புதுசாக ஏதாச்சும் கட்சிகள் சேர வாய்ப்புகள் இருக்கா? அதில் தேமுதிக என்னமோ அங்கே போகிறத மாதிரி சொல்கிறாங்க. இது இன்னும் உறுதிப்பட தெரியல. கூடிய விரைவில் ஒரு நாளில் நல்ல செய்திகள் கிடைக்கும். கண்டிப்பாக இருக்குதுமா. இருக்கலாம். தேமுதிக வேணால் போகலாம், ராமதாஸ் போகலாம். இல்லை, அவங்களே தான் இது பண்ணுவாங்க. இப்போ இருக்க கூட்டணி வலிவான கூட்டணி தான், வேறு எதுவும். விஜய் கட்சி உள்ளே வருதுன்னா பாமக உள்ளே வரங்குது. பாமக உள்ள வந்தால் திருமாவளவன் வெளியேறாரு. ஏன்டா அவங்கள ஜாதி இது அவர் இது பண்ணுறாருல, ஜாதி இது பண்ணுறாரு. திருமாவளவன் வந்து ஜாதி இது அமைப்பாக இருந்தாலும் ஒரு இதுக்கு எல்லாம் இதாக கொண்டு போகிறாருல. இவர் மொத்தமாக இவர் அந்த ஜாதி இதை உள்ளே திணிக்கிறாருல. அதனால தானே அவர் வெளியேறாங்கிறாரு. திமுக உள்ளே வந்தால் அதனால வெளியில் ஏறாருங்கிறாருல. ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே இவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆரம்பத்தில் ஒன்றா இருக்கும்போது இவர் மறுபடியும் அந்த இது இல்லாமல் மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணி தானே அவளை அந்த ஜாதி பிரச்சனையை வச்சு தானே அவர் திருமாவளவன் வெளியில் ஏறினார். அதனால் அதில் இப்போக்கு உள்ள சூழ்நிலை டிஎம்கே தான் கரெக்டாக தெரியுது. பாஜகலாம் நான் உள்ளே வரதுக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே வரதுக்கு நான் என்னோட இதில் ஏற்றுக்க முடியாது. என்னோட கருத்து இது. பாஜகலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். மற்ற எது வந்தாலும் வந்து ஏடிஎம்கே வந்தாலும் நோ ப்ராப்ளம். அதான் ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே வந்தாலும் பரவாயில்ல. பாஜகலாம் வந்து ராமதாஸ் இதெல்லாம் வந்து உள்ளே வந்து எல்லாம் அது திருமாவளவன் வெளில ஏறிடுவான். திருமாவளவன் ஏறினா இவங்களுக்கு தெரியும், அவங்க டிஎம்கே உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு இவங்க அமைப்பு ஓட்டு இவ்வளோ தான் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், டிஎம்கேல உள்ளவங்களுக்கு. அதனால் திருமாவளவன் வெளியில் விட மாட்டாங்க அவங்க. அது தெரியல. ஆனால் டிஎம்கேவே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. டைரெக்டாகவே நின்றாலே கண்டிப்பாக இப்போ இருக்க நிலைமைக்கு அவங்க ஜெயிச்சிருவாங்க. டிஎம்கே கூட்டணி கட்சியில் ஏதாச்சும் இருக்குது. எப்பவுமே அது உள்ளது தான். இந்த இடத்துக்கு எல்லாம் பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எந்த நேரத்தில் மாற அதை நம்ம சொல்ல முடியாது. சந்தர்ப்பம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்குவாங்க. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குது. சில கட்சிகள் சேர்ற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அதில் விஜயகாந்த் கட்சி சேர்ற மாதிரி இருக்குது. அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் சேர வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது, இன்னமும் இருக்குது. இன்னும் 2-3 கட்சிகள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், அவர் ராமதாஸ் ஐயா கூட அங்கே தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் வந்தாச்சுன்னா, இன்னும் இணைஞ்சு செயல்பட்டாச்சுன்னா அது வெற்றி வாய்ப்பு, முழு வெற்றி வாய்ப்பாக இருக்கும். இருக்குமா, ஒருத்தர் தான் சந்தேகமாக இருக்குது. அவர் வந்தாலும் வரலாமா? அதுவும் தேமுதிகவை சொல்லலாம், ராமதாஸ்ன்னு சொல்லலாம். 2 பேருமே ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லாதவங்க. பேரம் பேசிட்டு எங்கே இணையதோ அங்கே வந்து கட்டுப்படியாக தான் அங்கே போவாங்க. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி தேதிக்கு ஏடிஎம்கே இந்தியா அலைன்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. போதுமான கட்சி வந்து இப்போது டிடி தினகரன், ஓபிஎஸ் அவங்களாம் இருந்தால் கொஞ்சம் பலம், அந்த கட்சிக்கு ரெட்டாளிக்கு பலம் அதிகம். பாரதிய ஜனதா சேர்ந்து அதனால் அதனுடைய கருத்து கணிப்பில் பார்த்தா வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏடிஎம்கேயும் விஜயும் கண்டிப்பாக சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% இருக்குது. ஏன்னா இவருக்கு எதிரி டிஎம்கே, அவருக்கு எதிரி டிஎம்கே. அப்போ ஒரு ஆளை அடிக்கிறதுக்கு 2 பேர் சேர்றது தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி வரும். கண்டிப்பாக டிவிகேவும் ஏடிஎம்கேவும் இணையத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. புதுசாக என்ன வரப்போகுது? தேசிய இது விஜயகாந்த் கட்சி ஒன்று தான் பெண்டிங் நிற்குது. அது வந்தால் வரலாம், இல்லாட்டினா இல்லை. அவ்வளோ. திமுக கூட்டணியில் தற்பொழுது உள்ள ஏதேனும் கட்சிகள் வெளியேற வாய்ப்பு இருக்கா? இது வரைக்கும் அப்படி தெரியல. ஆனால் சிலர் வந்து அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது கண்டிப்பாக. அது பரவாயில்ல, அரசியலை பற்றி சரியாக தெரியாதவங்க அதை பற்றி பேசுவாங்க. போயிடலாங்க, வெளியில் 2 கட்சி வெளியே போகுது, உள்ளே போகுது அப்படின்ட்டு. அவங்கெல்லாம் போக மாட்டாங்க. திமுக கூட்டணியில் இப்போ இருக்கிற கட்சிகள் ஏதேனும் வெளியேறதுக்கான வாய்ப்பு? அதுக்கு வாய்ப்பு கம்மி தாம்மா. இல்லை, 100% கிடையாது. எதனால இல்லை? இப்போ புதுசாக விஜய் இந்த மாதிரி நிறைய பேர் கட்சி தொடங்கியிருக்காங்க. அவங்க கூட கூட்டணி சேர வாய்ப்பு? விஜய்க்கெல்லாம் நம்பி யாரும் போக மாட்டாங்க. இல்லைம்மா, அவங்க கட்சியில் சேர்ற மாதிரி எனக்கு எண்ணம் வரல. அதே மாதிரி வந்து விஜயகாந்தெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பெரும் ஆதரவு கிடையாது. கூட்டம், ரசிகர்கள் கூட்டம் இருக்கும், அவ்வளோதான். ஓட்டு போட்ட பிறகு தானே தெரியும். இது வரைக்கும் அவர் தேர்தல் நிற்கல. அப்படி நின்று அது ஓட்டு தனிப்பட்ட முறையில் கவுண்டிங் பண்ணால் அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே பிஜேபி நிறைய ஓட்டு வாங்கியிருக்குல்ல. ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியும் ஓட்டு நிறைய வாங்கியிருக்காங்களா. இந்த ட்ரிப் அந்த சேர்த்துனா அது சரியாக போகும், ஈக்குவல் ஆகிக்கும்ல. கண்டிப்பாக இந்த ட்ரிப் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 2வது இடம் விஜய்க்கு எதிர்பார்க்கலாம். 3வது இடம் டிஎம்கே எதிர்பார்க்கலாம். அது வந்து டிஎம்கே ஏடிஎம்கேலாம் இல்லை, எல்லா கட்சியிலுமே யார் வேணுமாலும் எந்த டைமில் வேணாலும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம சொல்ல முடியாது.
ஸோ வந்து அரசியல்லாம் அதுதானே, யாருனாலும் எப்போனாலும் வந்து டக்குன்னு அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு அந்த மாதிரி. அவங்க பெட்டர் அவங்க தனியாக நின்னாவே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேர். பிஜேபி கூட சேர்ந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இழப்பு தான் அவங்களுக்கு. அதனால் ஸோ அவங்க பெட்டர் அவங்க தனியாக இருந்தால் நல்லது தான் எனக்கு தோணுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.